ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இக்னஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஆதார் முதல் இபிஎஃப்ஓ 3.0 வரைக்கும் ஜூன் மாதத்தில் வரப்போகிற முக்கிய அப்டேட்ஸ் எல்லாமே என்ன, அது மட்டும் இல்லாமல் அமலுக்கு வரப்போகிற மாற்றங்கள்லாம் என்ன அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது சில முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துட்டு தாங்க இருக்குது. அந்த விதத்தில் 2025 ஜூன் மாதம் நாளைக்கிருந்து வரப்போகுதுங்க. இது நிறைய புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கும் வர உள்ளது. இது குறித்து இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாங்க. முக்கியமாக இந்த இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ், காலக்கெடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிறது வந்து இந்த ஜூன் மாதத்தில் வந்து லான்ச் ஆக போகுதுங்க. இதில் மெயினாக வந்து இபிஎஃப்ஓவில் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க யூபிஐ மெத்தட்லையும் ஏடிஎம் கார்டு மூலமாகவும் தங்களுடைய பிஎஃப் பணத்தை உடனடியாக எடுத்துக்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த புதிய மாதம் ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பணம் எடுக்கும் செயல்முறை மிகவும் சிக்கலானதாக இருந்துச்சு. இதையடுத்து இபிஎஃப்ஓ அமைப்பு இந்த உறுப்பினர்களுக்கு பணம் எடுக்கும் செயல்முறையை ரொம்பவே எளிமையாக்கியிருக்கிறாங்க. கூடுதலாக இபிஎஃப் உறுப்பினர்கள் வருங்கால வைப்பு நிதி பேலன்ஸை யூபிஐ மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அப்டேட்ஸுமே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரிக்கான காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்ம் 16 வந்து வழங்குவதற்கு காலக்கெடு ஜூன் 15 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சம்பளம் பெறும் ஊழியர்கள் முதலாளிகளால் வழங்கப்படும் சான்றிதழ் தான் இந்த படிவம் 16. இந்த ஊழியர்கள் சம்பளத்திலிருந்து எவ்வளவு டிடிஎஸ் கழிக்கப்பட்டது என்பதை உறுதி செய்வதற்காக இது கொடுத்துட்ருக்கிறாங்க. இது ஜூன் 15க்குள்ளே தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்டு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. உங்களுடைய ஆதார் விவரங்கள் நீங்கள் புதுப்பிப்பதற்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி தான் மை ஆதார் போர்ட்டலில் நீங்கள் ஆதார் விவரங்களை இலவசமாக அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் அமௌண்ட் கட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் புதுப்பிப்புகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ₹25 அல்லது அது ஆதார் பதிவு மையங்களுக்கு சென்று புதுப்பித்தால் ₹50 கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2025ஆம் ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அதன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களுக்கு வட்டி விகிதங்கள் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த தேதியிலிருந்து 3 கோடிக்கும் கீழ் உள்ள ஃபிக்ஸ்டு டெபாசிட்டிற்கான விகிதங்கள் 4% முதல் 8.4% வரை மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் டாடா நியூ இன்ஃபினிட்டி மற்றும் டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் ஜூன் 10ஆம் தேதி முதல் இலவச விமான ஓய்வறையை பயன்படுத்தும் வசதி வந்து பெற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. புதிய விதிகளின்படி காலாண்டு செலவினங்களின் அடிப்படையில் தான் வவுச்சர்கள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இலவச விமான நிலைய ஓய்வறையை பயன்படுத்தும் வசதியும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. 2025ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி முதல் ஆக்சிஸ் பேங்க் அதன் ரிவார்ட் மாற்றங்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸில் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலம் பெறப்படும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்களில் என்னென்ன மாற்றம் செய்யப்பட்டது என்பதை வங்கி இணையதளத்தில் நீங்கள் ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டில் இந்த 2025 ஜூனில் வரப்போகிற மாற்றங்கள் இதுதாங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அப்டேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.